இந்த கர்ப்பப்பை வாய் அசஸ்மெண்ட் வந்து அதாவது ஓப்பன் ஆயிருக்கா க்ளோஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து அடிவழியாக தான் பார்க்க வேண்டும். அது வந்து ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அந்த ஓப்பனிங்கோட ஷேப்பை பொறுத்து சொல்லுவோம். வி ஷேப், ஒய் ஷேப், யூ ஷேப். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வி ஷேப்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பையோட உள்ள இருக்கிற வாய் வந்து ஓப்பன் ஆயிருக்கு வி ஷேப்ல. குடுமலர் இது வந்து ஒய் ஷேப்ல இருக்கு. இது வந்து யூ ஷேப்ல உள்ள இருக்கிற ஓப்பனிங் வந்து நல்லா பெருசா விரிஞ்சிருக்கு. வெளியில இருக்க ஓப்பனிங் மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல பெருசா இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு நல்ல இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நார்மல் கர்ப்பப்பை ஓட வாய். இது வந்து சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்ல உள்ள இருக்கிற ஓப்பனிங் விரிஞ்சிருந்தானா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் போது என்ன ஆகும்னா பாப்பா சுற்றி இருக்கிற மெம்பரெயின் வந்து இதுக்குள்ள வந்துடும். நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பார்த்தோம்னா கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிருக்கிறது பார்த்தோம்னா இமீடியட்டாக உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களை வந்து தியேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மிச்சம் இருக்கிற போர்ஷனில் வந்து தையல் போட்டு நம்ம வந்து மேலும் இது வந்து ஓப்பன் ஆகாமல் பேபி சேவ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க.